இப்போ எப்படி இந்த ஜாதக கட்டம் வந்தது அப்படின்னு ஆரம்பிப்போம் பாடத்தை. ஜாதக கட்டம் எப்படி வந்தது? ஏன் சார் ராசி கட்டம்னு ஒண்ணு போடுறாங்க, ராசினா என்ன சார், அது ஏன் சார் பேரெல்லாம் அப்படி வச்சாங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். இதுதான் ஜோதிட கலையினுடைய ஆரம்பம். அறிவியல் அடிப்படையில தான் நம்ம பாடம் ஃபுல்லா இருக்கும். அதனால விதிகளை நீங்க கண்ணை மூடிட்டு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. தனஞ்சயம் ஐயா உள்ள வந்துட்டாரா? இப்ப பாருங்க, சாதாரணமா பார்க்கும்போது உங்களுக்கு வானம் இப்படிதான் இருக்கும். இந்த வானத்துல சூரியன் இருக்கு, தெரியுதா எல்லாருக்கும்? சூரியன் தன்னைத்தானே சுத்திட்டு தெரியுது. சூரியன் தன்னைத்தானே சுத்திட்டு இருக்கு. சூரியனை சுற்றி அதுக்கு பக்கத்துல புதன் என்ற ஒரு கிரகம் சுத்திட்டு இருக்கு, ரொம்ப வேகமா சுத்திட்டு இருக்கு. அடுத்து அதற்கு அடுத்த வட்டத்துல சுக்கிர பகவான் சுத்திட்டு இருக்கார். அது வட்டமா தான் சுத்துதா, இஷ்டத்துக்கு போகுதா அப்படின்னு தெரியல, பார்ப்போம். சுக்கிரனுக்கு அடுத்த அப்படி பூமி அடுத்த வட்டத்துல வருது. பூமியை சுற்றி சந்திரன் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப சந்திரன் பூமியை சுத்திக்கிட்டு பூமியுடன் உடனேயே சூரியனையும் சுற்றி வருகிறது. அதற்கு அடுத்த வட்டத்துல செவ்வாய் பகவான் வர்றார். பாருங்க, சுக்கிரன் வர்றதுக்குள்ள புதன் சுத்தி சுத்தி வந்துட்டார். சுக்கிரனை விட பூமி கொஞ்சம் மெதுவா போகுது, பூமியை விட செவ்வாய் கொஞ்சம் மெதுவா போகுது. செவ்வாய்க்கு அடுத்து குரு பகவான் இருக்காரு. அவரு போற வேகத்தை பாருங்க, அதிக காலம் எடுத்துக்கிறார். ஒரு சுத்து வர்றதுக்கு 12 வருஷம் எடுத்துக்குவார். அதை விட மெதுவா ஐயா சனி பகவான் போவார். அவர் எப்படி போறாரு பாருங்க, ஆடி ஆடி போறாரு, அசைஞ்சு. ஏன்னா அவரு ஒரு கால் ஊனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால அவரு நொண்டி நொண்டி வர்றாரு. இப்ப பாருங்க, எப்படியோ வானத்துல பார்த்தா கசாமுசான்னு இருக்க மாதிரி இருக்கு. ஒரு குழந்தை பிறக்கின்ற நேரத்துல வானத்தில் இந்த கோள்கள் எங்கெங்க இருக்குன்றத பொறுத்து அந்த குழந்தை எதற்காக பிறந்திருக்கிறது என்று இயற்கை அல்லது கடவுள் சொல்றார். அவர் எப்படி சொல்றாருன்னா, இந்த கோள்கள் இங்கங்க இருக்கிற நேரத்துலதான் நீ பிறப்ப, இதையெல்லாம் அனுபவிக்கணும்னா அப்படின்னு சொல்லி, இது ஒரு மொழி. அதாவது இந்த கோள்கள் சுத்தி கொண்டு இருக்கிறது, அதுதான் மொழி, ஜோதிடம் என்ற மொழி. அதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அப்ப பூமியை பொறுத்து இந்த கோள்கள் எங்கெங்க நிக்குது அப்படின்னு அந்த காலத்துல கவனிச்சவங்க அந்த காலத்தில் அல்லது அந்த நேரத்தில் அல்லது இந்த கோள்களின் நிலையில் பிறந்த மன்னர்கள் அவருடைய வாழ்க்கையில வெற்றி பெற்றார்களா தோல்வி அடைஞ்சாங்களா அப்படின்லாம் முதல்ல அப்படிதான் ஆரம்பிச்சது ஜோதிடம். முதல்ல ஜோதிடம்னு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இயற்கை சீற்றங்கள், மழை வருது, புயல் வருது, எரிமலை வருது, அப்ப கோள்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இதே மாதிரி திரும்ப நடக்குது, அப்ப இதுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குன்னு முதல்ல இயற்கை சீற்றங்களை வச்சுதான் கோள்களை கணிச்சாங்க. அதன் பிறகு மன்னர்களுக்காக அந்த காலத்தில் பிறந்த மன்னன் எப்படி இருந்தான், அதே கிரக அமைப்பு உள்ளப்போ பிறந்த அடுத்த மன்னன் எப்படி இருந்தான்னு ஒப்பிட்டு மன்னர்களுக்கு மட்டும் வந்தது. அரசவையில் மட்டும் ஜோதிடர்கள் இருப்பார்கள். அதன் பிறகு ஜமீன்தார்களுக்கு, அப்புறம் பொதுமக்களுக்குன்னு ஜோதிடம் அப்படியே வளர்ந்து வந்தது. ஏன் இப்ப அந்த காலத்துல சொன்ன விதிகள் இப்ப பொருந்துறது இல்லை அப்படின்னா, அந்த காலத்து குருமார்கள் இப்போ ஒரு ராஜாவுக்கு பாக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல அவருக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னா அதை அப்படியே சிஷியனுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த ராஜாவுக்கு இருந்த ராசி கட்ட அமைப்பிற்கு அந்த நட்சத்திரத்தில் அந்த பலன் வரும். வேற ஒரு மனிதனுக்கு
ராசி கட்டம் வேற மாதிரி இருந்திருக்கும். அவனுக்கு அதே நட்சத்திரத்துல அதே பலனை எதிர்பார்த்தா வருமானா? கண்டிப்பா வராது. ஒரு சிலருக்கு வேணா பொருந்தி போகலாம். இப்ப தெரியுதா ஏன் பலன் விதிகளின்படி நடப்பதில்லை அப்படின்னு சொல்லி? ஒருத்தருக்கு ஒரு இதுல வரக்கூடிய பலன் அடுத்தவருக்கு அதே நட்சத்திரத்துல அதே பலன் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு 7.5 நடக்கும்போது வரக்கூடிய பலன் இன்னொருத்தருக்கு 7.5 நடக்கும்போது வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஜோதிடத்தினுடைய வரலாறு தெரிஞ்சாதான் ஏன் பலன் சரியா வரல, அப்ப நம்ம எப்படி பலன் பார்க்கணும். இப்ப பொருத்தம் பாக்குறதே பாத்தீங்கன்னா நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பொருத்தம் பாக்குறாங்க. என்கிட்டயே ஜாதகங்கள் இருக்கு. 10 பொருத்தம் ரொம்ப ரேரா அமையும். 10 பொருத்தம் இருக்கு. ஆனா கணவன் மனைவி டைவர்ஸ் போற அளவுக்கு சண்டை வரும். திரும்ப ராசியாவாங்க, திரும்ப இதாவும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப பொருத்தம் எப்படி சார் பார்க்கணும்னா ஜாதகத்தை வச்சுதான் பொருத்தம் பார்க்கணும். அதுதான் சரியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்தில் சொல்லப்பட்ட விதி எல்லா ஜாதகங்களுக்கும் பொருந்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்ம அறிவியல் தத்துவங்களை விளங்க வச்சு அதுல இருந்து பலன் எப்படி சொல்றதுன்னு கொண்டு வருவோம். விதியை மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்காது நம்ம வகுப்பு. அப்ப நம்ம சொல்ற பலன் அதிகபட்சம் சரியா இருக்க மாதிரி இருக்கும். சரி, இப்போ எப்படி சார் இந்த கட்டத்துக்குள்ள எங்கெங்க கோள்கள் இருக்குன்னு எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முதல்ல வட்டப்பாதையில தான் போகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க எல்லாமே அவங்கவுங்க பாதையில தான் போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் நமக்கு அவங்க அந்த பாதையில தான் போனாங்களான்னு தெரியல. சரி, வட்டப்பாதையில போறாங்க. அப்போ எப்படி சார் எங்கெங்கன்னு கொண்டு வரலாம் அப்படின்னு பாக்குறப்போ, இந்த வட்டத்தை பிரிச்சு பிரிச்சு சொல்லலாம். இங்க இருந்து இதுக்குள்ள இருந்தா இது ஒரு வீடுன்னு சொல்லலாம். உதாரணத்திற்கு இப்ப இந்த இடத்துல இருக்கு, இங்க இருந்து இது வரல உள்ள தூரத்தை, ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஒரு வீடுன்னு சொல்லலாம். அப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பிரிச்சாங்க. பிரிக்கலாம்னா எப்படி சார் பிரிக்கிறது? எத்தனையா பிரிக்கிறது? வட்டத்தை ஒரு 10ஆ பிரிக்கலாமா, 20ஆ பிரிக்கலாமா, 30ஆ பிரிக்கலாமான்னு பாக்குறப்போ 360ஆ பிரிச்சாங்க. முதல் பிரிவு 360 தான். இத நம்புற மாதிரி நமக்கு தெரியாது. 12ஆ தானே சார் பிரிச்சாங்க, எங்க சார் 360ஆ பிரிச்சிருக்காங்கன்ட்டு கேக்குற மாதிரிதான் இருக்கும். 360ஆ பிரிச்சாங்க உண்மையிலேயே. அது எப்படி 360ஆ பிரிச்சாங்க அப்படின்னா, இப்பதான் நம்ம சூரியன் நகர்றத எடுத்துக்கணும். சூரியன் நகர்கிறதா நம்ம என்ன சொல்றோம்? சூரியன் சித்திரை மாதம் மேஷத்துல இருக்காரு, வைகாசி மாதம் ரிஷபத்துல இருக்காரு. இது ஒரு இது நீங்க பாருங்க ஜாதகத்துல. சூரியன் மேஷத்துல இருந்தாருன்னா சித்திரை மாசம் பிறந்த குழந்தை, ரிஷபத்துல இருந்தா வைகாசி மாசம் பிறந்த குழந்தைன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, இங்க நம்ம காட்டுறோம் சூரியன் நின்றுகிட்டு இருக்கு, சுத்தல. ஆனா நம்ம ஜோதிடத்துல என்ன சொல்றோம்? சூரியன் சுழல்கிறது, சுற்றுகிறது அப்படின்னு சொல்றோம். அது எப்படி சார் சரியா வரும்? இதனாலதான் டிவியில என்ன சொல்றாங்கன்னா, அறிவியல் முறைப்படி சூரியன் மையத்துல நிலையாக இருக்கிறது, சூரியனை மையமாக கொண்டு கோள்கள் வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன அல்லது நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றனன்னு சொல்லுது. இதைத்தான் நம்ம சூரிய மைய கோட்பாடுன்னு சொல்றோம். ஹீலியோசென்ட்ரிக் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஜோதிடத்துல சூரியன் சுத்துதுன்னு சொல்றோம். அது எப்படி வருதுன்னு பாப்போமா? சொல்லணுமா? நீங்க கேட்டீங்கன்னா தான் சொல்லுவேன். இப்ப பாருங்க, பூமி இங்க நிக்குது, இந்த இடத்துல பூமி நின்றுச்சு. இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா சூரியன் எங்க இருக்கும்? இங்க இருக்க மாதிரி தெரியும். இப்ப இதுதான் ஒரு வீடு, மேஷம்னு பேர் வச்சுக்குவோம். இந்த இடம் மேஷம்னு வச்சுக்கோங்க. அப்ப பூமியில இருக்க நாம கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சூரியன் எங்க இருக்குன்னு கேட்டா மேஷத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப பூமி இங்க வந்துருச்சு. இப்ப கேட்டா என்ன சொல்லுவோம்? சூரியன் இங்க வந்துருச்சுன்னு சொல்லுவோம். இங்க இருந்துச்சு முதல்ல, இப்ப சூரியன்
இங்க இதுக்கு நேரா தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சூரியனுடைய சுழற்சி நமக்கு ஏன் அப்படி சூரியன் சுத்துற மாதிரி தெரியுதுன்னா, பூமி சுழல்வதால் சூரியன் சுற்றுவதாக தெரிகிறது. இப்ப பாருங்க, இப்ப பூமி இங்க வந்துருச்சு, கேட்டா சூரியன் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நட்சத்திர மண்டலத்துல ஒரு அடையாளம் வச்சுக்கிறோம், ஒரு இடத்த 0 டிகிரின்னு வச்சுக்கிறோம். அப்ப அப்படியே என்ன பண்றோம்னா, சூரியன் ஒரு நாளில் எவ்வளவு நகர்ந்ததாக தெரிகிறதோ அதை 1 டிகிரின்னு சொல்றோம். டிகிரி எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. டிகிரிங்கிறது கணக்குல கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த வானவியல்ல இருந்துதான் இந்த பாகைங்கிற கணக்கே வந்துச்சு. வானவியல்ல இருந்தா பாகையே வந்துச்சு. ஒரு நாள்ங்கிறது எதை சொல்றோம்னா, பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ள ஆகும் காலம் ஒரு நாள். ஒரு நாளில் பூமி எவ்வளவு தூரம் நகருது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கோணம், இப்போ உதாரணத்திற்கு இங்க இருக்கு, இப்ப ஒரு நாள்னு வச்சுங்க. அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்ப பார்க்கும்போது நமக்கு சூரியன் முதல்ல இதுக்கு நேரா தெரிஞ்சுது, இப்போ இதுக்கு நேரா தெரியும், இங்க தெரியும். இங்க இருந்த மாதிரி இருந்துச்சு, இங்க இருக்க மாதிரி தெரியுது. அப்போ ஒரு நாளில் பூமி தன்னைத்தானே ஒரு சுற்று சுற்றுகின்ற காலத்துல எவ்வளவு தூரம் சூரியன் நகர்ந்த மாதிரி தோன்றுகிறதோ, ஏன்னா சூரியன் நகர்ல பூமி தான் நகருது, அத ஒரு பாகைன்னு வச்சுக்கிறோம். இப்போ மத்த எல்லாம் மறந்துருங்க. ஒரு நாளில் சூரியன் நகர்வது ஒரு பாகை. ஒரு வருஷத்துல ஒரு சுத்து முடிச்சிருது பூமி. அதாவது பூமியில இருந்து பார்க்கும்போது சூரியன் ஒரு சுற்று முடித்தது போல தெரியும். அப்போ ஒரு வருஷத்துல சூரியன் மேசத்துல ஆரம்பிச்சு மேசத்துக்கோ அல்லது எங்கேயோ ஒரு சுத்து வந்துருவாரு. இப்ப ஏறத்தாழ 360 நாள் அப்படின்றப்போ வட்டத்துக்கு மொத்த கோணம் 360 பாகைன்னு வச்சாங்க. வட்டத்துக்கு ஏன் வட்டத்தின் கோணம் எவ்வளவுன்னு கேட்டா 360 அதுக்கு சின்ன கிளாஸ்னா 2 மார்க்கா இருக்கும், பெரிய கிளாஸ்க்கு வந்தா 1 மார்க் வரும். ஏன் 360 வச்சாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் 400 வச்சிருக்கலாம், 300 வச்சிருக்கலாம், 500 வச்சிருக்கலாம். ஏன் சார் 360 டிகிரி தான் அப்படின்னு பிரிச்சாங்கன்னா, ஒரு நாளில் பூமி சுழலும் கோணம், இந்த பூமி சுழலும் கோணம் தான் சூரியனுடைய சுழற்சியா தெரியுது. வாழ்க வளமுடன். சரி, அப்போ இந்த ஒவ்வொரு நாளுக்கும் நகர்றத வச்சுக்கிட்டு எப்படி சார் 360 வகையான பலன் சொல்ல முடியுமானா, அந்த காலத்துல இத கணிக்கிறது கஷ்டம். அதனால அப்போ இந்த கணிப்பு வச்சுக்கல. ஆனா இருந்துச்சு, எல்லாரும் பயன்படுத்தல, பலன் சொல்ல சிரமமா இருக்குன்ட்டு. நீங்க இப்ப நான் சொன்ன வகையினுடைய பலன் எங்க போய் பார்க்கலாம்னா, சந்திரகலா நாடி அப்படின்னு கேரளால ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய அந்த முறையில பாகை அடிப்படையில தான் பிரிச்சிருப்பாங்க. இப்ப பாகை முறை ஜோதிடம் அப்படின்னு இப்ப வந்துருச்சு. எல்லா பாகையை வச்சுக்கிட்டு பலன் சொல்லலாம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க சிலர். சரி, அவ்வளவெல்லாம் பிரிக்க முடியாது. அப்போ அதுக்கு மேல எப்படி சார் பிரிக்கலாம் அப்படின்னா, மாதம்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இப்ப நாள், பூமி தன்னைத்தானே ஒரு சுற்று சுத்திக்கிட்டா ஒரு நாள். இப்ப மாதம்னு ஒண்ணு கொண்டு வரலான்னு பாக்குறப்போ, நிலா பூமியை சுற்றி வரக்கூடிய நாள் 27 நாள்ல சுத்துது. அது பூமியும் சேர்ந்து நகர்றதுனால 30 நாள் ஆனாதான் பழைய கோணம் வரும். அதுக்கு மேல சயின்ஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. ஏன் 27 நாள் அப்படின்னா, 27 நாள் ஒரு சந்திர மாதம். சந்திரன் பூமியை சுற்றி வர்றத கணக்கு எடுத்துக்கிட்டு கொண்டு வந்தோம்னா அது 27 நாள்னு வரும். சூரியனோட ஒப்பிட்டு கொண்டு வந்தீங்கன்னா அது சூரிய மாதம்னு வரும். அது 30 நாள் ஆயிடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுத்த வேண்டி இருக்கும். ஏன்னெல்லாம் கணக்கு வேண்டாம், நமக்கு குழப்பம். இப்ப குழந்தை பிறக்கிறது 10 மாசத்துல பிறந்தேன்டா, நான் மட்டும் என்ன 8 மாசத்துல பிறந்தேன்னு சண்டைக்கு போவோம். உண்மையிலேயே 10 மாதமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிற எல்லாருக்கும்,
குழந்தை 9 மாதத்துல தான் பிறக்கும். உண்மையா? இது யாருக்கா தெரியாதா? கொஞ்சம் பதில் சொல்லலாமே. காலண்டர் மாசம் பாத்தீங்கன்னா 9 மாசத்துல தான் குழந்தை பிறக்கும். 270 நாள்ல. 10 மாசத்துல பிறக்காது. 10 மாதம்னு ஏன் சொன்னாங்கன்னா, அந்த காலத்துல சந்திர மாதம் அப்படின்னு வச்சு அதைத்தான் ஃபாலோ பண்ணாங்க. சந்திரனுக்கு ஒரு மாசத்துக்கு 27 நாள், அதனால 10 மாதத்துக்கு 270 நாள். சூரியனுக்கு 30 நாள். அப்ப சூரிய மாதம் தான் இப்ப நாம கடைபிடிக்கிறோம். அதனால 270 நாள் அப்படிங்கிறது 9 மாதம் தான். அப்ப குழந்தை உண்மையிலேயே நம்ம சொல்ற மாதத்துல பாத்தீங்கன்னா 9 மாதம் தான் கணக்கு. 270 நாள் தான் கணக்கு வரும். சரி, இந்த ஒரு மாதத்தில் பூமி சுழன்ற கோணம், ஒரு மாதத்தில் பூமி சுழன்ற கோணம் இப்ப ஸ்கிரீன் தெரியலையா சார்? ஆனா இல்ல, தெரியல, பிரசன்டேஷன் தெரியலங்கண்ணா. உங்களுக்கு தெரியலையா? வேற மியூட் பண்ணீங்க எல்லாரும். இப்ப கோள்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. எங்க உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப பாருங்க, பூமி வந்து இந்த இடத்துல இருக்கு. பூமியில இருக்கவங்களை கேட்டா சூரியன் எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. சூரியன் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப ஏரோ மார்க் தெரியுதா? தெரியுது சார். சரி, அப்போ பூமியில இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் இங்க தெரியுது. இங்க ஒரு நட்சத்திர மண்டலம் இருக்கு. அடையாளத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த நட்சத்திர மண்டலத்துல அப்படின்னு சொல்லி ஆகணும். வானத்துல ஏதாவது அடையாளம், மைல்கல், இப்ப நம்ம எங்கேயாவது ஊருக்கு போறோம்னா எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னு காட்டுறதுக்காக மைல்கல் இருக்கும். அந்த மைல்கல் மாதிரி தான் இந்த நட்சத்திரங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். எப்படி வந்து பெயர் பலகை வந்து ஊர் எங்க இருக்குங்கிறத முடிவு பண்ணல, ஊர் எங்க இருக்குங்கிறத அது காட்டுது. அது மாதிரி நட்சத்திரம் என்பது கோள்கள் எங்க இருக்குன்னு காட்டுறதுக்கு ஒரு அடையாள புள்ளி மைல்கல் மாதிரி தான். அந்த கிலோமீட்டர்ல வரும்போது டீசல் இவ்வளவு தீர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த நட்சத்திரத்துல வர்றதுனாலதான் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு இல்லாம, திருச்சியில இருந்து சென்னை போறோம்னா திண்டிவனம் போறப்போ எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கல்லு காட்டுச்சுன்னா, அந்த கிலோமீட்டர் கல்லு வந்திருக்கும் போது டீசல் பாதி குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கிலோமீட்டர் கல்லு அங்க இல்லாம அதுக்கு பதிலா வேற ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு அதே அளவுதான் டீசல் தீர்ந்திருக்கும். அப்ப அந்த கல்லு என்ற நட்சத்திரம் ஒரு அடையாளம் தான். ஜோதிட உலகத்துல இப்ப இருக்கவங்களுக்கு தெரியும், அதுலயும் ஒரு சண்டை வந்துட்டு இருக்கு. நட்சத்திரத்தினாலதான் பலன் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பும், நட்சத்திரத்துல பலன் இல்லை என்ற ஒரு குரூப்பும் இருக்கு. அதுக்கு தெளிவான முடிவை நான் சொல்றேன். நான் பெரிய ஆளுங்கிற அர்த்தத்துல சொல்ல, அறிவியல் பூர்வமாக பார்த்தோம்னா நமக்கு புரியும். இப்ப அந்த கிலோமீட்டர் கல்லுங்கிறதுதான் நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப இங்க வானத்துல நட்சத்திரம் எதுக்காக வச்சிருக்கோம், எத்தனை டிகிரியில இந்த கோள் சுத்திக்கிட்டு இருக்குன்னு காட்டுறதுக்காக நம்ம ஒரு அடையாளம் வச்சிருக்கோம். அதுதான் அந்த நட்சத்திரம், பின்னாடி தெரியிற நட்சத்திரம். அப்ப கோள் இப்படியே சுத்திக்கிட்டு வந்து இத்தனை டிகிரி, ஒரு 270 டிகிரி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவ்வளவு தூரம் வந்திருந்தா இவ்வளவு டீசல் தீர்ந்திருக்கும், அப்ப இன்னும் இவ்வளவு தூரம் தான் ஓடும் என்பது. இந்த கிலோமீட்டர் கல்லு இங்க இல்லைனாலும் டீசல் அவ்வளவு தீர்ந்திருக்குமா இருக்காதா? புரியுதா? அப்போ இது என்ன சொல்லுது, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு காட்டுது. அது காட்டுதே தவிர பலன் அதுகிட்ட இல்ல. இது அறிவியல் பூர்வமாக யோசிச்சோம்னா நமக்கு தெரியும். இந்த கோள்களும் சரி நட்சத்திரங்களும் சரி காட்டுது அத்தனை கிலோமீட்டர்னு. அப்ப அது காட்டுற கிலோமீட்டர் தப்பானா? ரைட்டு தான், கிலோமீட்டர் காட்டுறது கரெக்ட். ஆனா அது காட்டுறதுனாலதான் இது டீசல் தீர்ந்துச்சானா, கார் அவ்வளவு தூரம் வந்ததுனாலதான் டீசல் தீர்ந்துச்சு. அந்த கிலோமீட்டர் கல் இருந்தாலும் இல்லாட்டியிலும் டீசல் அவ்வளவு தீர்ந்திருக்கும். இன்னும் இவ்வளவுதான் ஓடும், டேங்க்ல இருக்க டீசலுக்கு இன்னும் இவ்வளவுதான் ஓடும். அதை இந்த நட்சத்திரம் காட்டுது. அப்ப நட்சத்திரத்தை வச்சு பலன் சொல்லலாம். நீங்க அந்த கிலோமீட்டர் கல்லை வச்சுக்கிட்டு என்ன சொல்லலாம், இந்த டேங்க்ல இவ்வளவுதான் டீசல் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு டீசல் தீர்ந்திருக்கும் அங்க இருந்து கிளம்பி இருந்தா. இப்ப பாருங்க, கிளம்பின இடம் திருச்சினா அந்த கிலோமீட்டர்ல வரும்போது ஒரு பலன், ஒரு டீசல் தீர்ந்திருக்கும்.
மதுரையில இருந்து கிளம்பி இருந்தா டீசல் இன்னும் கொஞ்சம் அதிகமா தீர்ந்துருக்கும். அப்போ லக்னத்தை பொறுத்து நட்சத்திரத்துக்கு பலன் மாறுமா இல்லையா? இப்ப சொல்லுங்க. ஒரு நட்சத்திரத்துல இருக்கிறதுனாலயே அந்த பலன் வந்துருமானா? எந்த ஊர்ல இருந்து கிளம்புனாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. மதுரையில இருந்து கிளம்புனா திண்டிவனம் போறப்போ டீசல் ஒரு அளவு தீர்ந்திருக்கும். திருச்சியில இருந்து கிளம்பிருந்தா திண்டிவனம் போறப்ப டீசல் வேறொரு அளவுல தீர்ந்திருக்கும். அப்ப நான் திண்டிவனம் போறப்ப எல்லா கார்லயுமே அரை டேங்க் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு காருக்கு பாக்குறோம் திண்டிவனம் வர்றப்போ 100 லிட்டர் மிச்சம் இருக்குது. மதுரையில இருந்து கிளம்பின காருக்கு 100 லிட்டர் மிச்சம் இருக்குன்னா திருச்சியில இருந்து கிளம்பின காருக்கும் 100 லிட்டர் மிச்சம் இருக்குன்னு சொல்ல முடியுமா திண்டிவனத்துல? வராது. இப்ப புரிஞ்சுக்குங்க, ஒரு குறிப்பிட்ட இதுக்கு பலன் எல்லா ஜாதகத்துக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியுமா அப்படிங்கிறதுக்கு இங்கதான் இது. சரி, இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, எப்படி ராசி மண்டலம் வந்துச்சுன்னு சொன்னேன். அது உங்களுக்கு பிரசன்ட் ஆகாதனால திரும்ப சொல்ல போறேன். இப்ப பூமி சுத்திக்கிட்டே வருது. இங்க இருக்கும்போது சூரியன் இங்க வந்த மாதிரி தெரியும். இந்த இடத்துல இருக்கும்போது சூரியன் பூமியில இருந்து இதுக்கு நேரா தெரியறதுனால இங்க வந்த மாதிரி தெரியும். அப்போ பூமி சுழல்வதனால சூரியன் சுழல்வதாக நமக்கு தோன்றுகிறது. இப்ப ஒரு வருஷத்துல பூமி ஒரு சுத்து வந்துடுறதுனால அதுக்கு சூரியன் ஒரு சுத்து வந்த மாதிரி தோன்றும். ஏன் சார், சூரியன் மையத்தில் நிலையாதானே இருக்கு, ஜோதிடத்துல ஏன் சூரியன் சுத்த மாதிரி எடுக்கணும்? அது தப்பு தானே? அப்ப இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் எம்ஏ அஸ்ட்ராலஜி படிச்சார். அவரு இடையில பாக்குறப்போ, நான் எம்ஏ படிச்சேங்க ஆனா ஜாதகம் பாக்குறது இல்ல, அதெல்லாம் பொய் அப்படின்னாரு. ஏன்னு கேட்டதுக்கு அவருக்கு சொன்ன பதில், அறிவியல்ல சூரியன் மையத்துல நின்றுட்டு இருக்கு, ஆனா ஜோதிடத்துல சூரியன் சுத்துதுன்னு சொல்றாங்க. அப்ப அது அறிவியலுக்கு அகைன்ஸ்டா இருக்கு, அதனால ஜோதிடம் பொய்ன்னு நான் பாக்குறது இல்லைன்னு சொன்னார். இப்போ அதே அறிவியலை வச்சுதான் நான் சொல்றேன், பூமியில் பிறக்கின்ற குழந்தைக்கு சூரியன் எந்த கோணத்துல ஒளி வீசுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, இந்த பக்கம் இருந்து ஒளியை கொடுக்கிறார், இந்த கோணத்துல ஒளியை கொடுக்கிறாருன்னு சொல்லணும். பூமி இருக்கின்ற நிலையை பொறுத்து அது ஒளி பூமி மேல அதனுடைய ஒளி படுகின்ற கோணம் மாறுது. அதனால நம்ம என்ன செஞ்சாகணும், பூமியில் இருந்துதான் எல்லா கோணத்தையும் அளக்கணும். இன்னும் பாருங்க, இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா எடுப்போம். இப்ப பாருங்க, புதன் எங்க இருக்குன்னு கேட்டா, சூரியன்ல இருந்து பார்த்தா புதன் இப்போ லெப்ட் சைட்ல இருக்கு, ஆனா பூமியில இருந்து பார்த்தா புதன் ரைட் சைட்ல இருக்கு. பலன் யாருக்கு எடுக்கணும்? பூமியில இருக்கவங்களுக்கு தான் பலன் எடுக்கணும். அப்போ பூமியில இருந்து பார்க்கும் பொழுது எந்த கோணத்துல கதிர் வீசுதுன்னு பார்த்து எடுத்துதான் நம்ம பலன் சொல்லணும். அதனால புவி மைய கோட்பாடு தான் சரி, ஜோதிடத்துக்கு புவி மைய கோட்பாட்டை தான் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது புரியலைன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. இப்போ ஏன் 360 பிரிச்சாங்க அப்படின்னு சொன்னேன். அது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, ஒரு நாளில் பூமி ஒரு குறிப்பிட்ட கோணம் நகரும். அது நகர்றதுனால சூரியன் அவ்வளவு தூரம் நகர்ந்த மாதிரி தெரியும். அந்த ஒரு பாகை அல்லது 1 டிகிரின்னு வச்சுக்கிட்டாங்க. ஒரு நாளில் பூமி நகரும் அல்லது பூமி சுற்றும் கோணம் ஒரு பாகை. அறிவியல்ல பூமி சுற்றும் கோணம், ஜோதிடத்துல அது சூரியன் சுத்துற மாதிரி தெரியறதுனால இனிமேல் ஜோதிடத்துல உள்ள மாதிரி சொல்லிடுறேன். அப்போ ஒரு நாளில் சூரியன் சுழலும் கோணம் அல்லது சூரியன் சுற்றும் கோணம் ஒரு பாகை. ஒரு வருஷத்துல அது 360 பாகை கடக்குதுன்னு வச்சுக்கிட்டு வட்டத்தின் கோணம் 360 டிகிரின்னு வச்சுட்டோம். இப்ப கணக்கு வாத்தியாரை கூப்பிட்டு வட்டத்தின் கோணம் எவ்வளவுன்னு கேட்டா 360ன்னு கரெக்டா சொல்லிடுவாரு. அது ஏன் சார் 360, 300ன்னு வச்சிருக்கலாம், 500ன்னு வச்சிருக்கலாம், 1000ன்னு வச்சிருக்கலாம், ஏன் 360ன்னு வச்சாங்கன்னு கேட்டா, வட்டம்னா 360 தானே, முட்டாள், இது கூட தெரியாது கேள்வி கேட்கிறேன்பாங்க. கேள்வி கேட்கிறவன் கரெக்டா தான் கேட்கிறான்,
ஆனா பாக்குறவங்களுக்கு என்ன தோணும், அவன் முட்டாள்தனமா வட்டம்னா 360 தானே, அதை என்ன கேள்வி கேட்கிறேன்பாங்க. இப்ப பாருங்க, இந்த வானவியல் சாஸ்திரத்துல இருந்துதான் கணிதம் வந்தது. அதன் பிறகு கணிதம் வளர்ந்து போயிடுச்சு ஒரு வகையில, இது வேறொரு திசையில வளர்ந்து வந்துருச்சு, ஜோதிடமாக ஒரு வகையில வந்துருச்சு. ஏன் 12ஆ பிரிச்சாங்க, அதை கூட 10ஆ பிரிச்சிருக்கலாமே அப்படின்னா, ஒரு மாதத்தில் சூரியன் நகரும் கோணத்தை ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. மாதம் என்பது என்னன்னா, சந்திரன் சுற்றி வரும் அளவு. சந்திரன் பூமியை ஒரு சுத்து சுத்துறப்போ, நல்லா பாருங்க, சந்திரன் பூமியை ஒரு சுற்று சுற்றும் போது, அதாவது இப்ப பாருங்க, சந்திரன் இங்க இருக்கு, இப்படி சுத்திக்கிட்டு வரும் ஒரு சுத்து. இப்படி ஒரு சுத்து சுத்தும் போது பூமி எவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 30 டிகிரி வந்திருக்கும். அந்த 30 டிகிரியை, அதாவது 30 நாளா இருக்கும், அந்த 30 டிகிரியை ஒரு ராசின்னு வச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப ராசி எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. ராசி எப்படி வச்சுக்கிட்டாங்க, வட்டத்துல ஒவ்வொரு கோள்களும் எந்த புள்ளியில இருக்குன்னு சொல்றதுக்காக இந்த வான மண்டலத்தை பிரிச்சாங்க. இப்ப வழியில போற வழியில ஊர்கள் இருக்கிற மாதிரி இங்க ஊரு அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒன்னொன்னும் ஒரு ஊரு, 12 பட்டணங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் எவ்வளவு தொலைவில் இருக்குன்னா, அப்ப ஏதாவது ஒன்ன தொடக்க புள்ளியா வச்சுக்கணும். அதனால மேஷத்தை 0ன்னு வச்சுக்கிட்டு 0 டிகிரியில இருந்து 30 வரையிலும் ஒரு ராசின்னு வச்சாங்க, அல்லது ஒரு ஊர்னு வச்சுக்கிட்டாங்க, அது மேஷம். 30ல இருந்து 60 வரையில இருக்கிறது அது ஒரு ஊர், அது ரிஷபம்னு பேர் கொடுத்தாங்க. இப்படி 12 ஊர் இருக்கு. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது, இப்ப ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, பூமியில இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா துலாம்ல இருக்கு. இது என்னது, புதன். புதன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்னியில, இங்க இருந்து நேரா கோடு போட்டீங்கன்னா கன்னியில இருக்கு. இது என்னது, சுக்கிரன். சுக்கிரனும் எங்க இருக்கு, துலாம்ல தான் இருக்கு. இந்த படத்தை பாத்தீங்கன்னாவே தெரியும், சூரியன், புதன், சுக்கிரன் 3 பேரும் ஏறத்தாழ பக்கத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். உண்மையிலேயே சுத்தி வருது. ஆனா நீங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டும் விலகி போகாது. 3 கிரகங்களும் ஒன்னாவே சுத்திக்கிட்டு இருக்கோம். அது காரணம் இது உள்வட்டத்துல இருக்கிறதுனால. இதை வச்சும் நீங்க பலன் ஒன்றும் இது பண்ண போறது இல்லை, அறிவியல்ல புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது சொல்றேன். புரியலைன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம், விட்டுறலாம். இதே சமயத்துல குரு எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது செவ்வாய். செவ்வாய் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்காரு. குரு எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா எங்க மிதுனத்துல இருக்காரு. குரு இங்க இருந்து பாக்குறப்போ மிதுனத்துல தெரிகிறாரு. ஆனா சூரியன்ல இருந்து பார்த்தா இந்த கோணம் வேற மாதிரி இருக்கும். சரி, இங்க இருந்து சனியை பார்த்தோம்னா இந்த டிகிரியில தெரிவாரு. இப்படி பாத்துக்கணும். அடுத்து இந்த ராசி இத மறைச்சிட்டு இத அப்படியே சார்ட்டா மாத்திக்கிறோம். ஆர்பிட்டை மறைச்சு. ஐயா பிரசன்டேஷன் கட் ஆயிடுச்சு. பிரசன்டேஷன் கட் ஆயிடுச்சா? அது நான் ஏதாவது ஒரு அனிமேஷன் கொடுக்குறப்ப உங்களுக்கு கட் ஆயிடுது. திரும்ப நான் கொடுக்குறேன். அப்ப நீங்க வெளியில போயிட்டு இருங்க சார், உங்களுக்காக நான் திரும்ப வேணா திரும்ப போனா முதல்ல இருந்து வந்துடுச்சு ஐயா, வந்துடுச்சு வந்துடுச்சு. நான் திரும்ப போட்டு விடுறேன். யாராவது ஒருத்த கட் பண்ணி போடணும், அவ்வளவுதான். நீங்க போயிட்டு வரணும், இல்ல நான் போயிட்டு வரணும். இப்ப தெரியுதா? தெரியுதுங்களா? இப்ப தெரியுது. நாளையில இருந்து இந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா இது பெரிய இது செய்யறதுக்கு நான் 10 நாள் எடுத்து செஞ்சேன். இத புரிய வைக்கணும். எங்கேயுமே எந்த கிளாஸ்ல இதெல்லாம் காட்ட மாட்டாங்க. சரி, இப்போ இது புரிஞ்சிருக்கும்.
இந்த ராசியத்தான் வட்டமா இருக்கிறது, கிழக்கிந்திய பகுதிகளில் இந்த வட்டமாவே வச்சுக்குவாங்க. நம்ம அதை அப்படியே மேல அப்படி ஒரு தட்டு இப்படி ஒரு தட்டு தட்டி சதுரமா மாத்திக்கிட்டோம். ராசியை மறைச்சிட்டு பாத்தீங்கன்னா இப்ப ராசி கட்டமா வந்துருச்சு. இதுதான் ஜாதக கட்டம். இதை சொல்ல வந்ததுதான் நானு, எப்படி ஜாதக கட்டம் வந்துச்சுன்னு. இப்ப சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கடகத்தில் இருக்கிறார். அவ்வளவுதான். ஏன் இப்ப நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம்? சூரியன் ஒரு நாளில் நகரும் கோணம் ஒரு பாகை, சூரியன் ஒரு மாதத்தில் நகரும் கோணம் ஒரு ராசி. இப்ப நட்சத்திரம்ங்கிறது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்ப இங்க பாருங்க ராசி கட்டம் இது 0 டிகிரி, இது 30 டிகிரி. இப்ப சூரியன் மேஷத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க இருக்கா, இங்க இருக்கா, இங்க இருக்கா, இங்க இருக்கா, ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் பலன் மாறும். அப்ப இன்னும் கொஞ்சம் பிரிக்கணும். அப்படிங்கிறப்போ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தப்போ, சந்திரன் ஒரு நாளில் நகரும் தொலைவை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சந்திரன் ஒரு நாளில் எவ்வளவு தூரம் நகரும்னு சொல்லி பார்த்தாங்க. அத ஒரு நட்சத்திரம்னு பேர் கொடுத்தாங்க. சூரியன் ஒரு நாளில் நகர்வது ஒரு பாகை, சூரியன் ஒரு மாதத்தில் நகர்வது ஒரு ராசி, சந்திரன் ஒரு நாளில் நகர்வது ஒரு நட்சத்திரம். இந்த சந்திரன் நகர்வது மட்டும் புரியாது. எப்படி சார் சந்திரன் போய் நகருதா சார்? சந்திரன் பூமி தானே சுத்திட்டு வருது, இதுல ஒரு சந்தேகம் இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப பூமியில இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் பாத்தீங்கன்னா இங்க தெரிவார், சந்திரன் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தெரிவார். இன்னும் கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா சந்திரன் எங்க தெரியாரு, இங்க தெரியறார். சந்திரன் இங்க இருந்துச்சு, அடுத்து இங்க வந்துருச்சு. இப்ப இது இங்கிட்டு நேரா இங்கேன்னு எடுத்தோம்னா கும்பம்னு எடுத்தீங்கன்னா இங்க கடகத்துல வந்துருச்சு. எப்போ? ஒரு மாசத்துக்குள்ளேயே சுத்தி வந்துருச்சா இது? ஆனா சூரியன்ல இருந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ராசிக்குள்ளேயே தான் இருக்கும், பூமி கூட இருக்கிறதுனால. ஆனா பூமியில இருந்து பார்க்கும் பொழுது முதல்ல சந்திரன் இங்க தெரிஞ்சுது, இப்ப பாருங்க இந்த இடது பக்கம் வந்துருச்சு, இப்ப பாருங்க வலது பக்கம் வந்துருச்சு. ரைட்டா? அப்ப பூமியில இருந்து பார்க்கும்போது அது 360 டிகிரி சுத்திடுது, ஒரு சுற்று வந்து விடுகிறது. அப்போ இப்படி ஒரு ராசியை சுத்தி வந்ததாதான் பொருள். ஒரு நாளைக்கு அது எவ்வளவு சுத்தும்னா அந்த தூரத்தை ஒரு நட்சத்திரம்னு சொன்னாங்க. 2.25 நாள்ல அது ஒரு ராசியை கடந்துரும். அதனால ஒரு ராசிக்கு 2.25 நட்சத்திரம். இதெல்லாம் புரியலன்னா விட்டுருங்க. ஏன் இப்படி வந்துச்சுங்கிறது தானே தவிர இதுக்கும் ஜோதிடத்துல பலன் எடுக்கிறதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. வாழ்கோளும். இப்ப இத முடிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், நடைமுறை யதார்த்தத்துக்கு வந்துருவோம்.